இந்திய பாகிஸ்தான் எல்லையோர பதற்றம் காரணமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த 89 நாட்களாக பதற்றம் நிலவி வருகிறது. இதனால் அங்கு கடைகள் அடைக்கப்பட்டு மாலை 6 மணிக்கு மேல்தான் கடைகள் திறக்கப்படுகின்றன. அங்கு இரவு நேரத்திலும் ராணுவத்தினர் முழு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் அரவிந்த் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பொதுவாக மற்ற ஊர்களில் காலை நேரங்களில் கடைகள் திறந்திருக்கும், மக்கள் கூட்டம் கூட்டமாக கடை வீதிக்கு சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவார்கள். ஆனால் காஷ்மீர் அப்படியே ஒரு விசித்திரமான ஊர், அதற்கு நேர் எதிர்மறையான ஒரு ஊர். இந்த ஊரில் மாலை 6 மணிக்கு பிறகுதான் கடைகள் திறக்கப்படுகின்றன. மக்களும் கடை வீதிக்கு சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், கடந்த 89 நாட்களாக காஷ்மீரில் நிலவி வரும் ஒரு அசாதாரண சூழல். 89 நாட்களாக காஷ்மீரில் உள்ள பெரும்பாலான கடைகளை தாண்டிலும் அனைத்து கடைகளுமே கடையடைப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. எனவே மாலை 6 மணிக்கு பிறகுதான் இங்கு கடைகள் திறக்கப்படுகின்றன. மக்களும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். மேலும் நேற்றைய முன்தினம்தான் இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் எல்லையை தாண்டி அங்குள்ள பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாலும், அதே போல நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதாலும், வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு ஒரு அசாதாரண சூழலும் ஒரு கலவரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிந்ததாலும், நேற்றைய முன்தினம் முதலே காஷ்மீரில் பெரும்பாலான பகுதிகள் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. ஆனால் நேற்று ஒரு சில இடங்களில் ஒரு சில கல்வீச்சுகள் மற்றும் ஒரு சில அசம்பாவித சம்பவங்கள் நடந்தாலும் ஒரு பெரிய சம்பவம் எதுவும் நடைபெறாமலே முடிந்திருக்கிறது. இருந்தாலும் இரவு முழுவதுமே இராணுவத்தினர் முழு பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களை மீறி எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காகவே இந்த பாதுகாப்பு பணியில் தாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் இங்குள்ள இராணுவ வீரர்கள் தெரிவித்துள்ளனர். தந்தி செய்திகளுக்காக ஜம்மு காஷ்மீரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சவானுடன் அரவிந்த்.